அனைவருக்கும் வணக்கம். முடி வேகமாக வளர சித்த மருத்துவம் சொல்லும் சில எளிய இயற்கை வழிமுறைகளை பற்றி பார்ப்போம். பலருக்கும் முடி அதிகமாக கொட்டிக் கொண்டிருக்கும். அவர்களுக்கு வேப்பிலை ஒரு கைப்பிடி எடுத்து அதை நீரில் வேக வைத்து ஒரு நாள் கழித்து அந்த வேக வைத்த நீரை கொண்டு அவர்கள் தலையை கழுவி வந்தால் முடி கொட்டுவது நின்றுவிடும். முடி உதிர்வது நிற்க கடுக்காய், தாண்டிக்காய், நெல்லிக்காய் பொடிகளை கலந்து இரவில் அதை தண்ணீரில் காய்ச்சி ஊற வைத்து காலையில் எலுமிச்சை பழச்சாறு கலந்து அதை நன்றாக கலக்கி தலையில் தேய்த்து குளித்து வர முடி உதிர்வது நிற்கும். வெந்தயம், குன்றிமணி இவைகளை பொடி செய்து தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து ஒரு வாரத்திற்கு பின் தினமும் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும். சிலருக்கு வேகமாக வழுக்கை விழுந்து கொண்டே இருக்கும். அவர்கள் வழுக்கையில் முடி வளர கீழா நெல்லி வேரை சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக நறுக்கி தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி தலைக்கு தடவி வந்தால் வழுக்கை மறையும். நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து வந்தால் இளநரை கருமை நிறத்திற்கு மாறும். ஆலமரத்தின் இளம் பிஞ்சு வேர் மற்றும் செம்பருத்தி பூவை இடித்து தூள் செய்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி ஊற வைத்து தலைக்கு தேய்த்து வர முடி கருப்பாகும். காய்ந்த நெல்லிக்காயை பவுடராக்கி தேங்காய் எண்ணெயுடன் கலந்து கொதிக்க வைத்து வடிகட்டி தேய்த்து வர முடி கருமையாகும். தலைமுடி கருமை மற்றும் மினுமினுப்பு பெற அதிமதுரம் 20 கிராம் எடுத்து அதை 5 மில்லி தண்ணீரில் காய்ச்சி ஆறிய பின் பாலில் ஊற வைத்து 15 நிமிடங்கள் கழித்து கூந்தலில் தடவி 1 மணி நேரம் ஊற வைத்து குளித்து வர தலைமுடி கருமையாகவும் மினுமினுப்பாகவும் இருக்கும். செம்பட்டை முடி நிறமாற மரிக்கொழுந்து இலையையும் நிலாவரை இலையையும் சம அளவு எடுத்து அரைத்து தலைக்கு தடவினால் செம்பட்டை முடி நிறமாறும். முடி அடர்த்தியாக வளர்வதற்கு கறிவேப்பிலையை அரைத்து தேங்காய் எண்ணெயில் கலந்து நன்றாக காய்ச்சி தலையில் தேய்த்து வர முடி அதிகமாக வளரும். சொட்டையான இடத்தில் முடி வளர நேர்வாளங்கொட்டையை உடைத்து பருப்பை எடுத்து அதை நீர் விட்டு நன்றாக அரைத்து சொட்டை உள்ள இடத்தில் தடவி வர முடி வளரும். புழுவெட்டு மறைய நவசாரத்தை தேனில் கலந்து தடவினால் திட்டாக முடி கொட்டுதலும் புழுவெட்டும் மறையும். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.